இந்த மாதவர் கூட்டம் என்ற அருமையான தலைப்பிலே ஞானத்திரள் இதனுடைய ஆசிரியர் பெருந்தகை செந்தமிழரசு திரு சிவகுமார் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு வேண்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாங்குகனை செருவில் நாடும் தனி யானை சகோ. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். திருச்சி. என்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பராய்த்துறை மேவியவரனே போற்றி, அண்ணாமலையவண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் நடத்தும் சைவ சமய பெருவிழாவில் அடியேனும் கலந்து கொண்டு இந்த அற்புதமான ஞான திருக்கூட்டத்திலே இந்த மாதவர் கூட்டம் என்கிற தலைப்பிலே சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த அற்புதமான மேடையிலே வீட்டிலிருக்கக்கூடியவர்களை எல்லாம் பாராட்டினாலே என்னுடைய நேரம் சரியாகி போய்விடும். அந்த அளவுக்கு பெருமை உடையவர்கள் இங்கே வீட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த மாதவர் கூட்டத்தை பாராட்டுவதற்கு இந்த நேரம் கொள்ளாத போது இருக்கிறது. அப்படிப்பட்ட தனி சிறப்பு வாய்ந்தவர்கள் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அதுபோல சொல்லிவிட்டு போய்விடலாம், இப்படி இப்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போகலாம். செய்யணுமே. அதாவது நான் ஒரு செய்தி சொல்லுவேன். என்னன்னு கேட்டா, இறைவனிடம் போய் நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், சிவபெருமானிடம் நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், சாமி எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம போய் ஒன்று கேட்குறோம்னு வச்சுக்குவோம். கேட்கறதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, கேட்க வேண்டியதுதான். அப்படி கேட்டோம்னா
அவரு முதல்ல ஒரு கேள்வி கேட்பார். திரும்ப அவர் முதல்ல ஒரு கேள்வி கேட்பார். நீங்க முதல்ல இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம், அதை ஆன் பண்ண உடனேயே சுவிட்ச் ஆன் ஆகி முதல்ல ஒண்ணு கேட்கும். என்னம்மா கேட்கும்? பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்காங்க. இதுல இருக்கிற தெளிவு நம்ம சைவ சித்தாந்தத்துல இருந்து என்ன கேட்கும்? பாஸ்வேர்டு கேட்கும். அது மாதிரி சைவத்துக்குள்ள நுழையறதுக்கு பாஸ்வேர்டு எதுன்னு கேட்டா தொண்டுதான். சிவபெருமான்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டா முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, நீ என்ன தொண்டு செஞ்சிருக்கிற அப்படின்னு கேட்பாரு. அப்ப திரும்பி வந்தவன் தான். நிச்சயமா. ஏன்னா அதனால அதைத்தான் முதல் படிநிலையாக வைத்தாரு. தொண்டு செய்துதான் சைவத்துக்குள்ள நுழைய முடியுமே தவிர தொண்டு செய்யாம சைவத்துக்குள்ள நுழையிறது பயன் இல்லாதது. தொண்டு செய்யும். அப்படி தொண்டு செஞ்சு உள்ள போகிற பொழுதுதான் அடுத்த படிநிலையாக இருக்கக்கூடிய பூஜை செய்கிற உரிமை கிடைக்கும். நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. பூஜை செய்யறதுக்கு தீட்சை மட்டும் பத்தாது, அதெல்லாம் தகுதி. பூஜை செய்யறதுக்கு யாரோட தீட்சை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா உண்மையிலேயே சைவ நெறியில என்ன சொல்லி இருக்குன்னா, சிவபூஜை செய்வதற்கான தகுதி சிவத்தொண்டு செய்திருக்க வேண்டும். அப்படி எந்த சிவத்தொண்டும் செய்யாம நான் போய் நின்று பூ போடுவேன், மணி அடிப்பேன்னா அது எப்படிங்க சரியா வரும்? நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ஒரு விஷயம், உங்களுக்கு பசிக்குது, நீங்க என்னமா செய்வீங்க? சொல்லுங்க. நம்ம இந்த சொற்பொழிவெல்லாம் கிடையாது, கலந்தாய்வு. நம்ம கலந்து பேசுறோம் இல்லையா? தயாரா? தயார் இல்ல, பசிக்குது, சாப்பிடு சாப்பிடு இல்லையா? வேற வழியே கிடையாது இல்ல, அதுக்கு வேற ஏதாவது இருக்க வழி? பசிச்சா சாப்பிடு. சரி, உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, உங்க மேல ரொம்ப அன்புடையவர் உங்க கணவனார், ரொம்ப அன்புடையவர். அவரை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க, நீங்க 2 இட்லி 2 பூரி சாப்பிட்டுங்க, முடியுமாமா? நீங்க தானே சாப்பிட்டாலும் சரி. உங்களுக்கு உறக்கம் வருகிறது, என்ன பண்ணணும்? இங்க இல்ல, அங்க வீட்டுக்கு போகணும். இப்ப என்ன பண்ணணும்? உறக்கம் வந்தா நீங்க தானே தூங்கணும். உங்க பெரிய பொண்ணை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நீ கொஞ்ச நாளைக்கு தூங்கிடுது, முடியுமாமா? முடியாது இல்லையா? சரி, இப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் இருக்குன்னு வச்சுக்கோமா, நோய்க்கு என்ன சாப்பிடணும்? யார் சாப்பிடுறது? நம்மளை கூட்டி கொண்டு போய் காட்டுல நமக்கு ரொம்ப வேண்டியவங்களை பார்த்து அந்த மருந்தை சாப்பிட சொல்ற டாக்டர், எனக்கு கொஞ்சம் முழுகிறது கஷ்டம், நீங்க சாப்பிட்டுருக்க எனக்கு பதிலா, முடியுமாமா? அப்ப சாப்பிடணும்னா பசி வந்தா நம்ம தான் சாப்பிடணும், தூக்கம் வந்தா நம்ம தான் தூங்கணும், நோய் வந்தா நம்ம தான் மருந்து சாப்பிடணும். அப்ப சாமியோட அருள் பெறணும்னா வேற ஒருத்தர் அர்ச்சனை பண்ணா எப்படிங்க முடியும்? நம்ம தானே அர்ச்சனை பண்ணணும். இது நான் தானே அர்ச்சனை பண்ணணும். ஏன் பசிக்கு நான் உணவு சாப்பிடுவது போல நான் அர்ச்சனை பண்ணா தானே ஏன் பத்தி என்னுடைய எதிர்த்து. அத சொன்னா நம்ம மேல விரோதம் பாராட்டுறாங்க. நான் சொல்றேன், நீ கோயிலுக்கு போ, அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா நீ அர்ச்சனை பண்ண. அப்படி நம்முடைய விழிப்பு நிலை என்பது நமக்கு இன்னமும் வரலன்னா அது சரியா வராது. சரி, இப்ப எனக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறதுனால நான் தலைப்பை ஒட்டித்தான் பேசணும் இல்லையா? இந்த மாதவர் கூட்டம்னு ரொம்ப அற்புதமான தலைப்பு திருக்கூட்ட சிறப்பினுடைய நிறைவு பாட்டிலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதவர் கூட்டத்தை என்ன எம்பிரான் அந்தமில் புகழான ஆதார சுந்தரன் என்ன செய்திருக்கிற சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ்நாடு பாருங்க.
பாருங்க, சுந்தர திருத்தொண்ட தொகைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கு சேர்த்து சொன்னார் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தார். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தார். உபதேசம் செய்கிற பொழுது அந்த பிரணவ உபதேசத்தை பெருமானுக்கு செய்கிற பொழுது பெருமான் கேட்டார், உனக்கு தெரியுமா பொருள் என்று கேட்ட பொழுது முருகன் சொன்னான், எனக்கு தெரியும் என்று சொன்னார். அப்படியானால் எனக்கு சொல்ல அப்படின்னார். அப்படி எப்படிப்பா அதை சொல்ல முடியும்னு கேட்டார். ஏன் சொல்ல முடியாதுன்னார், அதை சொல்லுகிறவர் குரு, கேட்கிறவன் சீடன். நீங்க சீடபாவத்தில் இருந்தால் தானே அது சொல்ல முடியும். இப்படி எதையோ கேட்கிற மாதிரி கேட்டா எப்படி சொல்ல முடியும்? நான் அப்பாடா அப்படி அது அப்புறம். ஆனா இப்ப இது உதயம் கேட்கறதுன்னா சீடன். சேவேரின் ஈசர் சுற்ற மாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா என்று சொல்லுகிறார். அப்ப என்னன்னு கேட்டா, குருநாதர்னா சிவபெருமானே வணங்கணும், அதுதான் சைவத்தினுடைய நெறி. குரு எங்க இருக்கிறாருன்னு பாருங்க, காட்டுறதுக்குத்தானே அந்த விளையாடல் இல்லையா? அப்ப முருகப்பெருமான் சொன்னானா இந்த பிரணவத்துக்கு என்ன பொருள்னு சொல்றாங்க. அதை கண்ணைக்கு அருணகிரியாக இருக்கிற பெருமான் மட்டும்தான் சொல்லி இருக்கிறார். வேற எந்த நூலிலும் இல்லை, கந்த புராணத்திலையும் இல்ல, வேற எந்த புராணத்திலையும் இல்ல, எந்த செய்தியும் இல்ல, வடமொழி தென்மொழி எல்லா நூல்களிலும் இல்ல. ஒரே ஒருவர் மட்டும்தான் இந்த பிரணவத்தின் பொருள் என்ன அப்படிங்கிறத சொன்னவர். அவர்தான் நம்முடைய அருணகிரிநாதர். அவர் தான் சொல்லியிருக்கார். சரி, இப்ப அதை சொல்றது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. நான் சொல்ல வந்தது அதை இல்லை. நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டா, அருணகிரிநாதர் சொல்லுகிறார், இந்த அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்கன்றத தெளிவா சொல்லுகிறார். நீங்க எப்படி சார் அப்பாவும் பிள்ளையும் பேசுறதை நீங்க எப்படிங்க ஐயா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிற பொழுது, அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்களோ அதை என்கிட்டையும் அந்த பிள்ளை பேசிச்சே, அந்த பிள்ளை என்கிட்டையும் பேசிச்சு, அதனால எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்ட பொழுது ரெண்டு விஷயம் சொல்றேன். நான் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றேன், இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா எனக்கு அது சப்ஜெக்ட் இல்லை. ஒரு விஷயம் சொல்லுகிறார். என்ன விஷயம் சொன்னார்னா, அப்பாவும் பிள்ளைக்கு பேசிக்கிட்டாங்க, அப்பாவும் பிள்ளைக்கு தமிழ்ல பேசிக்கிட்டாங்க. ஒன்றை கடையாருக்கு ஒன்றை தெரிய கொஞ்ச தமிழில் பகர்வோனே. தமிழ் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ் முழுவதையும் மணிப்பிரவாள நடையில அமைத்திருந்து வடமொழி சொற்களை கலந்திருந்தாலும் உயிர் ஊட்டம் தமிழிலே தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர் நம்முடைய அருணகிரிநாதர். அதை சொன்னார். அதனாலே நம்ம தமிழிலே மிகச் சிறப்பாக இந்த வழிபாட்டை செய்துவிட வேண்டும், அது நமக்கு சிறந்த பலனை தரும், தொண்டு செய்தல் வேண்டும் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் இந்த உலக சிவனடியார் திருக்கூட்டத்தில் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாம் அதில் நாட்டமுடையவர்கள், அதில் தேட்டமுடையவர்கள், எல்லாம் உடையவர்கள். இங்கே இருக்கிறவர்களுக்கு விட இங்கே இருக்கிறவர்கள் அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு போய் இந்த உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் ஒன்று. எல்லா நாம் சந்திக்கிற ஒவ்வொருவரிடமும் ஐயா சொன்னாங்க, எவரை நிறைய செய்தி சொன்னாங்க. அவங்க சொன்ன செய்தி இப்போ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் தைரியமாக கண்டிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், எப்படி ஷீரடி சாய்பாபா போன்ற தெய்வங்களை எப்படி வணங்கலாம்? அது எப்படி? அது நீ வணங்கலாம், வணங்கி தொலைச்சிட்டு போ, எதுக்கு கோயிலுக்குள்ள கொண்டாலே கேட்க? திருக்கோயிலுக்குள்ள அதை எப்படி எடுத்துட்டு வரலாம்? ஆகம முறைப்படி செய்த திருக்கோயில்களுக்குள்ள அதை எப்படி கொண்டு வரலாம்? கவடுற்று சித்தர் சமய பிரமத்தர் நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பளவாக கல்வி பெயர் குறித்து ஒரு வர்க்கம் கிட்டுகிட கருவில் புகப்பகுத்து உடல்வானேன் கேட்கிறாரு அருணகிரிநாதர். உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது, வேகமா பாடுனதுனால சொல்றேன். கவடுற்ற சித்தர் சமய பிரமத்தர் நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பளவாக கருதி பெயர் குறித்து ஒரு வர்க்கம் இட்டு வணங்கத்தக்க ஒரே பதி சிவம் ஒருவன் தான். பதி ஒண்ணுதாங்க, மித்ததெல்லாம் உயிர்.
அது நல்ல தெள்ள தெளிவாக தெரியும் இல்லையா? பதிங்கிறது அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். அதுதான் அருவமா இருக்கும், அதுதான் உருவமா இருக்கும், அதுதான் அருவுருவமா இருக்கும், அது மூன்றையும் கலந்து சுரூபமா இருக்கும் இல்லைங்களா? அதுதான் சுடுகாட்டுல இருக்கிறோம். வேற எந்த சாமியும் சுடுகாட்டு பக்கம் போகுமா? நீங்க சொல்லுங்க, எந்த சாமி சுடுகாட்டுக்கு போயிருக்கு? நம்மளால அங்கதான் டயஸ் போட்டு ஆடுறாரு. ஒருத்தர் தம்பி கேட்டார், என்ன ஏங்க யார் சுடுகாட்டுல இருக்கிறாருங்கிறீங்க? கோயில் சுடுகாடு, கொல்குலித்தோல் நல்லாடை என்றெல்லாம் சொல்லுகிறீங்களே, நான் கோயிலுக்கு போறதா சுடுகாட்டுக்கு போறதா சாமியை பார்க்கறது? கேளுங்க, நியாயமான தானே கேள்வி. இதெல்லாம் நல்லா வக்கனையா கேட்பான். என்ன, நான் கோயிலுக்கு போறதா சுடுகாட்டுக்கு போறதா? உங்க சாமி சுடுகாட்டுல இருக்காரு, அவர் கோயில்ல இருக்காரு, நீ கோயில்ல போய் கும்பிடு, நீ கோயில போய் கும்பிடு. ஆனா எல்லா பையனும் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறான். இவன் நான் கோயிலுக்கு தான் வர முடியாதுன்னு சொல்ல முடியுமே தவிர அதில் நீக்கி போவது வயல அங்க வச்சு நான் பாத்துக்கிறேன். இவன் அங்க வர முடியாது சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நம்ம எங்க இருக்கிறாரு பாருங்க, ஏரியா டோட்டல் ஏரியாவும் கவரேஜ் ஆகுது. அதனால சுடுகாட்டையும் சேர்த்துட்டேன். இவன் சொல்றான் நான் கோயிலுக்கு போறது இல்லை, பாவி ஒரு கோபத்தாண்ட போறேன். ஆகையினால முழு முதற் பொருள் சிவம். சிவத்தை தவிர வேற எதுவும் தெய்வம் இல்லை, கும்பிடுறதுல பிரயோஜனமும் கிடையாது. சிவத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அன்னையினால ஒரு அழகா ஒரு திருக்குறள் சொல்லுகிறார். அது சொல்லுகிறார், மூல மந்திரம் ஓதலிங்கிலை ஈவதிங்கிலை, மூல மந்திரம் ஓதலிங்கிலை ஈவதிங்கிலை, மோனமிங்கிலை ஞானமிங்கிலை. மூலமந்திரம் ஓதுதல், ஏதாவது ஒரு மூல மந்திரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதை ஓத வேண்டும். அந்த மந்திரத்தை ஓதுவது நான் செய்வதில்லை. மூல மந்திரம் ஓதலிங்கிலை ஞானம் இங்கிலை. ஞானம் என்பது எனக்கு இல்லை. என்ன காரணம்? அதனால மோனம் இல்லை. அப்ப இல்லை இல்லைன்னே சொல்லுகிறீங்களே சாமி. மூலமந்திரம் ஓதலிங்கிலை ஞானமிங்கிலை மோனமிங்கிலை ஈவதிங்கிலை இரக்கம் என்பதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, இல்லை இல்லை என்று சொல்லுகிறீர்களே, இருக்குன்னு ஏதாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப ஒரு வீட்டுல அப்படிதான் ஒரு கணவனாரு எப்ப பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லாது. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, புளி இல்ல, மிளகாய் இல்ல, இப்படி சொல்லிட்டே இருக்காது. லட்சுமி எப்படி வருவா? எல்லாம் இருக்கு இருக்குன்னு சொல்லணும். சரிங்க, அப்படியே சொல்றேன்னா அடுத்த நாள் சாப்பிட உட்கார்ந்தா அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, எங்க அரிசி தின்னு காலியா இருக்கு, என்ன பாக்கி காலியா இருக்கு அப்படின்னா இவன் சொன்னா நீ இல்லைன்னு சொல்லு. இருக்குன்னு சொல்லி எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது. அது மாதிரி பெருமானே இங்க இல்லை இல்லைன்னு சொல்லுகிறாரு, இருக்குன்னு ரெண்டு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிற பொழுது அன்னைக்கு சொல்லுகிறார், மூல மந்திரம் ஓதலிங்கிலை மோனமிங்கிலை ஞானமிங்கிலை ஈவதிங்கிலை. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுகிறீர்களே, இருக்குன்னு சொல்றாங்க. அதிமோக தாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடுமூகன் என்றொரு பேரும் உண்டு, அருள் பயிலாத கோலம் உண்டு. சாமி நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல, இது இருக்குங்கிறது பெரிய டேஞ்சரா இருக்கு. அதிமோக தாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடு மூகன் என்றொரு பேரும் உண்டு. எனக்கு ஊமைன்னு ஒரு பேரு அப்படின்னு நினைக்கிறேன். ஊமைன்னு ஒரு பேரு அது சொல்ற ஊமைன்னு. ஒருத்தர் பிச்சை கேட்க வரான், யார் கால் நொடிங்கய்யா காசு போடுங்கய்யா போடுவாங்க. ஐயா கண்ணு தெரியலைங்கய்யா காசு போடுங்கய்யா போடுவாங்க. ஐயா வயிறு பசிக்குதுங்கய்யா காசு போடுங்கய்யா போடுவாங்க. ஐயா நான் ஊமைங்கய்யா 2 காசு போடுங்க ஐயா போடுவோம் இல்லையா?
அது எப்படி சொல்ற மூகன் என்று ஒரு பேர் உண்டு. மூகன்னா ஊமைன்னு அர்த்தம். அது எப்படி மூகன் எப்படி சொல்ற? அது என்ன சொல்லுகிறார், இந்த இந்த 4 காலில் நடக்குதுங்களா, அதுங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் உண்டு. என்ன? வாயில்லா ஜீவன். அதுக்கு வாய் இல்லையா? வாய் இருக்கு இல்லையா? வாய் வழிதான் சாப்பிடுது. அப்புறம் என்ன வாயில்லா ஜீவன் அப்படின்னா, வாயை சாப்பிடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டு சிவநாமம் சொல்லாதவன் தான் வாயில்லா ஜீவன் அப்படின்னு. வெறும் சாப்பிடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துறதுக்கு இல்லை வாய், சிவநாமம் சொல்றதுக்கு இல்லை. இப்படி லிஸ்டா குற்றங்களை அடுக்கிக்கிட்டு அவர் சொல்லுகிறார், எனக்கு மூலமந்திரம் ஓதுறது இல்லை, ஈவது இங்கு இல்லை, இரக்கம் என்பதில்லை, மோகம் என்பது தாகம் என்பதும் அபச்சாரம் இத்தனையும் இருக்கிறது. இவ்வளவு குற்றங்கள் இருக்கு. இந்த குற்றங்களுக்கெல்லாம் சாமி நீங்க தான் அருள் செய்யணும். எப்படி இவ்வளவு வியாதி வச்சுக்கிட்டு நீ மருந்து கேட்கிற? சண்முகா ஹாஸ்பிட்டல் போனா கூட சரி பண்ண முடியுமான்னு தெரியல. அவ்வளவு வியாதி வச்சுட்டு இருக்கிறேன். இல்ல சாமி, இத்தனை வியாதிக்கு உங்ககிட்ட மருந்து இருக்கு, ஒரே ஒரு மருந்து, அதுல எல்லா வியாதியும் சரியா. அது என்னப்பா ஒரே ஒரு மருந்து? ஒரு மருந்து கொடுக்கு சாமி, எல்லா வியாதியும் சரியா போகும். என்ன மருந்து? அதிமோகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடுமுகன் என்றொரு பேரும் உண்டு, அருள் பயிலாத கோலமும் புனையின துன்பர்கள் வார்மைக்கும் பலவாகி வெந்தெழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடு கொண்டு உழல் பேணி. அவர் அடிக்கிற அத்தனை குற்றத்தையும் நான் சொல்லல. உங்களுக்கு நல்ல கோலம் இல்ல, திருநீர் பூச மாட்டேன். அப்படியே அப்பா அம்மா வம்பு பண்ணா கொஞ்சோண்டு பூசிட்டு வெளியில போகும்போது அழிச்சிடுவேன். இல்லைன்னா திருநீருக்கு பதிலாக கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து பூசிக்குவேன். இப்படியெல்லாம் அருள் பயிலாத கோலம். அருள் பயிலாத கோலம் உனை ஈன துன்பர்கள் வார்மையும் கெட்ட சகவாசம் பலவாகி இவ்வளவும் பெருகுவதனால என்ன ஆகும்னாரு, நிறையத்திலே நரகத்திலே போய் சேருவதற்கான வழி அத்தனையும் செய்கின்றேன். கூடு கொண்டு உடல் பேணை. இப்படி இருக்கிற என்ன நீ எப்படியாவது கடை தேர்த்துறீங்க. அப்பா ஒரு வியாதி 2 வியாதி சொன்னா கடை தேர்த்தலாம். இப்படி உடம்பு முழுக்க வியாதி வச்சு கடை தேர்த்துக்கிறாயே, நான் என்ன பண்றது? இல்ல சாமி, மருந்து எனக்கு தெரியும். தெரியுமா? தெரியும். அது உங்ககிட்ட தான் இருக்கு, என்கிட்ட தான் இருக்கா? அந்த மருந்தை நீங்க கொடுத்தா போதும். என்ன மருந்து? அந்த மருந்துல எல்லா வியாதியும் சுகமாகும். எல்லா வியாதியும் சுகமாகுமா? ஆமா. எல்லா குற்றமும் போகுமா? என்ன மருந்து? ஒண்ணு இல்ல, உன்னுடைய அடியார் கூட்டத்துல நீ எப்படியா சேர்த்து விட்டுரு. இதாக சொல்றாரு. இவ்வளவுத்தையும் அடிக்கப்பட்டு அன்போடு உன் அடியார் பால் இணங்கிடு ஊர்மை தந்தினி ஆள வந்து அருள் புரிவாய். எவ்வளவு உயர்ந்த அந்த நிலைப்பாடு. சரி, நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டெக்னிக்கலான ஒரு விஷயம், அது நம்ம சைவ சித்தாந்த அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டா தான் அதை ஒப்புக்கொள்ள முடியும். இப்ப சித்தாந்த நெறி என்ன அப்படின்னு கேட்டது, ஆன்மாவினுடைய அத்தனை துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கு அதனுடைய அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமை, இருள், ஆணவம், என்ன வேணா பேசுறது. ஆணவ மலம். உலக சமயங்களிலே சைவ சமயத்தை தவிர வேறு எச்சமயமும் ஆணவ மலத்தை ஒப்புக்கொள்வதில்லை. நம்முடைய சைவ சமயம் மட்டும்தான் இந்த ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலத்தை மூல மலம் என்று அதனை குறிப்பிடுகிறது. அப்ப நம்ம சைவர்களாக இருக்கிறவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். மாயை நமக்கு எதிரி அல்ல, மாயை நமக்கு இறைவனால் தரப்பெற்ற துணை. நான் சுருக்கமா சொல்றேன். சைவ சித்தாந்த வகுப்பு இங்க பவானி தியாகராஜெல்லாம் ரொம்ப அற்புதமா எடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் அதையெல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. நான் ஜஸ்ட் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, அப்ப இந்த பசு என்று சொல்லக்கூடிய உயிர் இவ்வளவு துன்பம் அடைவதற்கு காரணம் அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய அறியாமை, அந்த அறிவிலே படிந்து இருப்பதுதான். சரி, இந்த அறியாமையை நீக்கினால்தான் சிவத்தோடு சேர முடியும். நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். எந்த காலத்திலே ஆணவ மல அறியாமை என்பது ஆன்ம அறிவிலிருந்து விலகுகிறதோ அப்பொழுதுதான் அது சிவத்தோடு சேர முடியுமே தவிர அது வரைக்கும் அது சேர முடியாது. எனவே இந்த ஆணவ மல அறியாமையை நீக்குவதற்கு ஆன்மா தானே முயன்று நீக்கிக் கொள்ள முடியாது. சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா என்று திருமூலர் சொல்லுகிறார். ஆகையினாலே நம்மை சுற்றி இருக்கிற பாசத்தை நாம போக்கிக் கொள்ள முடியாது. அதற்கு உபகரிக்கிறவர் சிவபெருமான். அவ்வளவுதான். இப்ப அவர் அந்த உபகாரம் செய்கிறார். அப்ப சிவபெருமானுடைய உபகாரம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இந்த உலகத்திலே எனக்கு சில நன்மைகளை செய்வது அவருக்கு நோக்கம் அல்ல. அவருக்கு அது ஒரு சாதாரண விஷயம். அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த ஆன்மா இந்த ஆணவ பிடிப்பிலிருந்து விடுபட்டு தன்னை சேர்ந்து விட வேண்டும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனை சொல்லுங்க. அதுதான் சாமி அருமையா சொல்லுது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனை அருளியவர் எவ்வளவு ஆனந்தம் பாருங்க. மன அறுபட்டு ஒருத்தர் சந்தோஷமா சொன்னா, ஆஹா இவரு மாநிலத்தினோடு தப்பிச்சுக்கிட்டாரு, இப்ப நம்மளையும் தப்பிச்சுக்க கூப்பிடுறாருன்னு நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. நாம இன்னும் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டா, இதை நீங்க மற்ற காரணத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த பிறப்பு காரணம், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் காரணம், எய்து வீட்டுக்காரன் காரணம், கூட வேலை செய்யறவன் காரணம், எது நம்மள ஆட்சி செய்யறவன் காரணம், அதெல்லாம் விட்டுருங்க. அவங்ககிட்ட எல்லாம் மாட்டுறதுக்கு என்ன காரணம்? சரி, அதை விடுங்க. வாழ்க்கைக்கு பேச வேண்டாம்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் அதை பேச விரும்பல. என்ன இங்க பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயத்தை கூட சொல்றீங்க. இருக்கிறவங்க எனக்கு தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல. நான் எந்த கட்சிக்கும் உரியவனும் அல்ல. நான் கட்சிக்கு அப்பாற்பட்டவன். ஒரே ஒரு கட்சி, சிவன் கட்சி. ஒரே ஒரு கொடி, ரிஷப கொடி. அதுதான் அதான் கட்சி, அதான் கொடி. அதனால எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனா நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம பவானி தியாகராஜன்லாம் பல பணிகள் செய்கிறார்கள்னா சாதாரணமா சொல்லிட்டாங்க. அதை செய்கிறவங்களுக்குத்தான் தெரியும். அது செய்கிற பொழுது அவர்கள் எதிர்கொள்கின்ற அந்த சிக்கல்கள், அந்த வருத்தங்கள், அந்த தடைகள், இதையெல்லாம் அது அப்பதான் தெரியும் அவர்களுக்கு. எனவே அது அந்தந்த நிலையில இருக்கிறவர்களுக்கு தெரியும். சரி, அதை அப்படி விட்டுருவோம். இப்ப நான் சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். இதை நீங்க மனசுல வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். இப்ப ஆணவ மனம் அந்த அறிவை பற்றி கொண்டு அது ரொம்ப கெட்டியா இருக்கு. ரொம்ப அது இழகணும். நோக்கம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிவபெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்மாவும் அதாவது பார்க்கல போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன விருப்பமோ அந்தந்த பக்கம் எந்த பக்கம் வேணா போய்க்கன்னு விட்டுட்டு, அதோட அறிவில் இருக்கக்கூடிய அந்த ஆணவ மனம் மறைப்பு இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா எரோட் பண்ணி அதை கரைச்சி விட்டுக்கிட்டு அதை தேர்த்தணுங்கிறது தான் அவருக்கு நோக்கம், இல்லைங்களா? அதுதான் அவர் நோக்கம். நல்ல கவனமாக நீங்க என்ன வேணா போய் அவர்கிட்ட நின்று கேட்டுக்கங்க. அது அதை குடு, இதை குடு, அதை செய், இதை செய், எல்லாத்துக்கும் தலையாட்டுவார். கொடுப்பாரானா தெரியாது. உண்டு எண்ணீர் இல்லை எண்ணீர் வாழாங்கிருப்பீர், அப்படிதான் இருப்பார். இப்ப இந்த ஆணவ மலத்தை கரைக்கிறதுக்கு, இந்த ஆணவ மலம்ன்றது அவ்வளவு கெட்டியா அந்த அறிவை பற்றி இருக்கிறத இழக வச்சு, இழகினதுக்கு அப்புறம் அதை நீக்கி விடணுங்கிறதுக்காக அந்த இழக வைக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி தான் சிவபூஜை. புரியுதா உங்களுக்கு? இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். சிவபூசை என்பதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த ஆன்ம அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமை, அந்த அறியாமையினுடைய தலையாய வேலை என்னன்னா, எல்லாம் நான்,
எல்லாம் என்னுடையது என்று கருதுவது, யான் எனது என்று கருதுவது. இப்ப புரியுதா? இப்ப நீங்க என்ன கவனிக்கணும், நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன நான் முக்கியமான செய்தி சொல்லிட்டு இருக்கேன். முட்டிங்கன்னா பஸ் போயிடும், அப்புறம் எந்த ஊர் இருந்ததுன்னு கேட்கணும் இல்லையா? ஆகையினால ரொம்ப ஏன்னா இந்த கூட்டத்திலே இந்த செய்தியை பதிவு செய்து விட்டு போக வேண்டும். பல விஷயங்கள் சொல்லலாம், ஆனா நீங்க ஒவ்வொருத்தரையும் சிவன் கிட்ட நிற்கிற பொழுது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார், இவர் நமக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு அருள் என்ன என்று கேட்டால், என்னுடைய அறியாமையை, என்னுடைய அறிவிலே இருக்கக்கூடிய அந்த இருளை இவர் போக்குவதற்கு துணை செய்கின்றார். இது போக்குகிற வரைக்கும் பிறப்பு உண்டு, இது கணிகிற வரைக்கும் பிறப்பு உண்டு, வேகிற வரைக்கும் பானை அடுப்புலதான் இருந்தாங்க. நாம தேர்ற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்துதான் தீரும், வழி இல்லை. அப்படி என்ன சார் இப்படி வந்துதான் தீரணுமா, வராமலும் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டா, சைவ சமயத்தை தவிர பல சமயங்கள் சொல்லுகிற ஒரு பெரிய செய்தியை ஒரு சிறிய செய்தியாக சைவம் சொல்லி விடுகிறது. பல சமயங்கள் உடல் நீத்தபின் வருகிற சொர்க்கத்தை நம்முடைய சைவ சமயம் அதை அற்பம் என சுட்டி காட்டுகிறது, அதல்ல. முக்தி என்பது சிவத்தோடு சேர்ந்திருப்பது. பல சமயங்களும் முக்தி என்பது பலவற்றை அனுபவிக்க சிவம் தருவது என்று சொல்லுகிறது. பல சமயங்களும் என்ன சொல்லுகிறது, முக்தி என்றால் அது என்ன என்று கேட்டால், பல விஷயங்களை அனுபவிக்க அந்த கடவுள் தருவார் என்று பல சமயங்களும் பேசுகிறது. சைவ சமயம் மட்டும்தான் முக்தி என்றால் அந்த கடவுளே தன்னை அனுபவிக்க தருவார் என்பதுதான். எனவே சிவத்தை அனுபவிப்பதுதான் முக்தி. சிவானுபவம், சிவானந்தம் அது இந்த பிறப்பிலேயே பெற்றவர்கள் இருக்கிறார்கள். சரி, அப்ப இந்த மனம் கரைதல், அது நீங்குதல், அது உருகுதல், தேய்தல், என்ன வேணா பேர் சொல்லிக்கீங்க. ஆனாலும் நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமா கரைகிறது அப்படிங்கிறதுக்கு என்ன இண்டிகேஷன்னா, எதற்கும் தன்னை பொருட்படுத்திக் கொள்ளாத தன்மை வருகிறதா? ஏதாவது ஒன்றை செய்தால் நான் செய்தேன் என்று என்னுடைய உணர்வு முந்துகிறதா, இல்ல இந்த உணர்வு முந்த மாட்டேன் என்கிறதா? இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது தேஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல இதெல்லாம் நான் தான் செஞ்சேன், நான் தான் கேப்டன்னா இன்னும் கெட்டி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான். இதுதான் டெஸ்ட், இது லிட்மஸ் டெஸ்ட். அப்ப இந்த பூஜை என்பதை நம்முடைய பெரியவர்கள் வைத்ததற்கு காரணம், இந்த சிவபூஜை என்று வைத்ததற்கு காரணம், சிவபூசையில தன்னை தாழ்வாகவும் சிவத்தை உயர்வாகவும் வைத்து செய்யப்படுகிற காரணத்தினாலே அந்த பெருமானுடைய பெருமையை நினைப்பதை காட்டிலும் தன்னுடைய சிறுமையை நினைப்பது. சிவபெருமானே தீட்சை கொடுத்தார். இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன், நானேயோ தவம் பெற்றேன் சிவாய நமேன அத்தனை விதமான தவங்களையும் எல்லா விதமான பேர்களையும் பெற்ற மணிவாசகர் திருவாசகத்துல 67 இடத்துல நாயின் தர சொல்லுகிறார். நாட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், 67 தடவை அடி நாயேன் என்று சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். நாயின் சொல்ல பிறப்புகளிலே மிக உயர்ந்தது பிறப்பு தாய், பிறப்புகளிலே மிக தாழ்ந்தது நாய். நான் மிக உயர்ந்த பிறப்பாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய தாயை காட்டிலும் சிறந்தவன் நீ, மிக இழிந்த பிறவியாக இருக்கக்கூடிய நாயை காட்டிலும் இழிந்தவன் நான். நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு அப்படின்னு ஸ்கேல் வைக்கிறார். அப்ப நாயின்னு கூட சொல்லலைங்க, நாய்க்கு கீழேங்கிறார். வீட்டு நாய் இல்ல, தெரு நாய்ங்கிறார். எவ்வளவு கேவலமா பேசுகிறார். அவருக்கு சிவபெருமானே குருவாக வந்தார். அப்ப ஏன் அவங்க தான் அப்படி பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த தன்னிலை அதுல நீங்க சிவபூசையில கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்ன என்று கேட்டால், தாழ்வெனும் தன்மையாம் சைவம் சால் ஊழ் பெறல் அறிவு. சிவஞான சித்தியார் சொல்லுகிறார். இது ரொம்ப கஷ்டம்.
அப்ப அது மட்டும் கிடைச்சிட்டு இந்த சிவத்தை உயர்வாக நினைக்கின்ற அந்த நேரத்திலே தன்னை தாழ்வாகவே நினைத்துக் கொண்டு எல்லா குற்றமும் உடையவன் நான் செய்யாத குற்றங்கள் இல்லை, எல்லா குற்றங்களையும் தேவரீர் மன்னித்து எமக்கு உம்மை வழிபடுவதற்காக தந்திருக்கிறீர், இந்த சிவபூஜையை நான் செய்கின்றேன், அதை செய்வது என்னுடைய தகுதியினாலா? இல்லை, உம்முடைய கருணையினால். கருணையினால் என்னை கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே இல்லையா? தகுதியினால் என்னை கலந்து ஆண்டு கொண்ட விடையவனேவா? இல்லம்மா, ஒரு பையன் பரீட்சை எழுதுனா வாத்தியாரு பசங்க பார்த்துலாம் திருத்தினாரு, அதுல திருத்தினாரு, எல்லாருக்கும் 98, 96, 5, 10 எல்லாம் வாங்கியிருக்கான். ஒரே ஒரு பையன் 38 வாங்கியிருக்கான். 40 வாங்கினா பாஸ், 40 வாங்கினா பாஸ், 2 மார்க்கு போகும். என்ன பண்றதுன்னு பார்த்தா 2 மார்க் போட்டா தேதி இல்லாம அப்படின்ட்டு அந்த பேப்பர் அப்படியே திருப்பி பார்த்தா அதுல ஒரு இடத்துல கேள்வி கேட்டிருக்கு, சென்னையில் ஓடும் நதி எது அப்படின்னு. அவன் கூவம்னு எழுதணும், அவன் செஞ்ச பாவம் காவிரின்னு எழுதிட்டான். அதனால தப்பாகி போச்சு, தப்புன்னு போட்டார். இப்ப திரும்ப அந்த கேள்வியை பார்த்தார், அதுக்கு 4 மார்க்கு. சென்னையில் ஓடும் நதி எதுன்னு கேட்ட பொழுது நதியே ஓடலன்னு சொல்லல, நதி ஓடுது, பேரு தான் தப்பு, பாதி ரைட்டுன்னு ஒரு 2 மார்க்க போட்டு 40 போட்டு பாஸ் பண்ணி விட்டார். இப்ப பையன் பாஸ் பண்ணது பையனுடைய தகுதியா ஆசிரியருடைய கருணையா? மணிவாசகர் சொல்லுகிறார், நீ எனக்கு ஆசிரியனாக வந்தது என்னுடைய தகுதி குறித்து அல்ல, நீ நிறைய பேருக்கு தகுதி குறித்து போயிருக்கிற. அவங்க 90 மார்க்கு 95 மார்க் வாங்கினவங்க, நான் 38 மார்க் வாங்கினவன். அதற்கு நீ எனக்கு வந்தேன்னா அது அதற்கு காரணம் என்னுடைய தகுதி குறித்து அல்ல, கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடயம் இல்லையா? அப்ப இந்த ஆன்ம அறிவிலே இருக்கக்கூடிய மலத்தை, ஆணவ மலத்தை, அறியாமையை, இருளை எப்ப பிடிக்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருக்கு, எப்ப பிடிக்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம இப்ப அப்படியே அறிவுடையவர்கள் போல தோணுது இல்ல? இல்ல எனக்கு அப்படி தோணுது, அறிவுடையவர்கள் போல தோணுது. அப்படியே ஐயா பேசிட்டே இருக்கிறாங்க, நல்லா தான் பேசுறாங்க. காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு என்னமா ஆச்சு அறிவு? அறிவு என்னாச்சு? தென்னாடுடைய சிவனே போற்றி முடிஞ்சிச்சா? எங்க போச்சு அறிவு? இல்ல, அங்கதான் இருக்கு. பாருங்க, கருவி கரணங்கள் கடந்த உடனேயே ஆணவ மனம் அப்படியே அந்த அறிவை பிடிச்சிச்சு. இருடு, நான் தூங்கல, ஆன்மாவுக்கு ஏது உறக்கம், ஆன்மாவுக்கு ஏது பகல் இரவு, அதெல்லாம் கிடையாது. இந்த உடம்பு அது இந்த சிஸ்டத்துல இருந்து தானா அந்த உயிரினுடைய அறிவிலிருந்து கழண்டுடுச்சு. கழண்ட உடனே அறிவுக்கு தத்துவங்கள் துணையா இல்லை. அது கிட்டத்தட்ட 35 கருவியில 32 கழண்டு 3 மட்டும் நிக்குது. 32 கொக்கியும் கழண்ட உடனே சுவிட்ச் ஆஃப். இப்ப அறிவு தூங்குச்சுன்னு சொல்றது தப்பு. அறிவு இருளில் மூழ்கிற்று. என்ன மூழ்கிச்சு? இருள மூழ்கிருச்சு. அங்க இருள்ல இருக்கிறோம். அப்ப அந்த இருள்ல இருக்கிற நமக்கு நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கா? நம்ம உறங்கிட்டு இருக்கோமா? நம்ம அறிவு இருள்ல மூழ்கிட்டு இருக்கு. நம்ம பக்கத்துல ஒரு பாம்பு போகுது, தேள் போகுது, காப்பாற்றிக்க முடியுமா நம்மள? என்னங்க ஒன்றும் பேசப்படுறீங்க? முடியாது இல்ல. நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம், பக்கத்துல 2 பேர் பேசிட்டு இருக்காங்க நம்மளை பத்தி, நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம தூங்குறோமான்னு பார்த்துட்டு தான் அவன் பேச ஆரம்பிப்பான், அது வேற விஷயம். நம்ம தூங்கும் போது அவன் என்ன பேசுறானோ நம்மளை பத்தி, அதுதான் உண்மை. நம்ம முடிச்சிட்டு இருக்கும்போது அவன் என்ன பேசுறாங்கிறது அது தெரியல. ஏன்? காது இருக்கு, எல்லா கருவிகளும் இருக்க, ஏன் கேட்கலன்னா கழண்டு இருக்கிறோம். என்ன பண்ணிருக்கோம்? கழண்டு இருக்கிறோம். நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல இல்லையே. மூச்சு மட்டும் எப்படி போயிட்டு வருது, இதயம் மட்டும் எப்படி துடிக்குது? நல்ல இல்லைங்க, எந்த கண்ட்ரோல் இல்லைங்க. நான் இதயம் துடிச்சுட்டா இருக்கேன். நான் 2:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு இதயம் துடிக்குதா? அப்படி திரும்ப தூங்குறேன்னா இல்ல. அப்ப நான் இருள போயிட்டேன், ஆனாலும் இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இதயம் இருக்கிற இடம் தான் சிவபெருமான் இருக்கிற இடம். நீங்க திருக்கோயில் போனீங்கன்னா அந்த ஆகம முறைப்படி கட்டப்பட்ட கோயிலாக இருந்தால்
இந்த உச்சியில இருந்து இதயம் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஆங்கிளும் நடராஜர் கரெக்டா இருப்பாரு. அங்கதான் வைக்கணும் நடராஜர். ஆகம முறைப்படி வைக்கிறதா இருந்தா அங்கதான் வைக்கணும், இஷ்டத்துக்கு வைக்க கூடாது. அப்ப அந்த உச்சி கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய விமான உச்சி, அதுல இருந்து ஸ்கேலை எடுத்து இப்படி அளந்தீங்கன்னா நம்ம உச்சி நம்ம புருவ மத்தியில தான் மூலவர், இதுதான் விமானம். இதுல இருந்து எடுத்து ஸ்கேல் பண்ணீங்கன்னா இங்க இதயம் எங்க இருக்கோ அந்த இடத்துல நடராஜர் இருப்பார். இதுக்கு என்ன பேரு? அநாகதம்னு பேரு. அநாகத தலம்னு பாருங்க. ஆகதம்னா அடித்தல் அர்த்தம். ஆகதம்னா அடித்தல், அநாகதம்னா அடிக்காமலேயே ஒலி எழுப்புதல். இங்க யார் அடிக்கிறா? ஒருத்தர் அடிக்கிறானா லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு, நின்று சின்ன வெளியில அடிக்க ஆரம்பிச்சிருவான். லப்பு டப்பு லப்பு டப்பு அடிக்க இல்லையா? அப்ப இந்த இடத்துல அவர் ஆடிக்கிட்டே இருக்கிறாருங்க. உங்களுக்கு புரியுதா? சிவபெருமான் ஆடுகிற இடம் இது, இது ஆடுகிறார். நான் இருளுக்குள்ள போயிட்டேன், அப்பவும் அவருடைய ஆட்டம் தொடர்ந்து நடக்குது. நான் இருளுக்குள்ள போனாலும் அவர் ஆட்டம் தொடர்ந்து நடக்குது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்ன? நள்ளிருள் நட்டம் பயிர்றது. நான் உறக்க நிலையில இருந்தால் சிவபெருமான் இந்த உடம்பை பார்த்து கொண்டு இருக்கிறார், காவல் பண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் காலையில முடிச்ச உடனே உடம்பு கொடுத்துற, இந்த உடம்பை ராத்திரியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்டேன், இன்னைக்கு என்னென்ன அக்கிரமம் பண்ண முடியுமோ பண்ணுப்பா அப்படின்ட்டு அந்த உடம்ப கொடுக்கிறாரு இல்லையா? எழுந்திரிச்ச உடனே யாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும்? சொல்றமா? முதல்ல காப்பி தான் இல்லையா? அப்ப இந்த இது மட்டும் இல்ல, இங்க எனக்கு நேரம் இல்லை. இப்ப இந்த இடம் இதுதான் மூச்சு காத்து கீழே ரெஸ்பிரேஷன் காத்து போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஆகையினால இப்ப திரும்பவும் இந்த கருத்துக்கு வருகிறேன். இந்த கருத்தை உங்க மண்டையில ஏற்றி விடணும்னு தான் என்னுடைய எண்ணம். அப்ப இந்த ஆன்ம அறிவு இந்த கருவி கரணங்களை இழந்த நொடியிலேயே இருளுக்கு போய் விடுகிறது. இம்மீடியட்டா பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த அரைக்கன், அந்த ஆணவ மனம் அப்படியே இருக்கு. இது கருவிகரணங்களை வச்சுக்கிட்டு அப்படியே ஆப்ரேட் பண்ற வரைக்கும் பேசாம இருந்து கருவிகரணங்களை டக்குன்னு இப்படி பிடிச்சிக்குது. ஒண்ணுமே தெரியல நமக்கு. மயக்கம் அடைகிறோம். என்னமா தெரியுது நமக்கு? மயக்கம் அடைஞ்ச உடனே மயக்கம் தெளிஞ்ச உடனே என்ன முதல் கேள்வி கேட்கிறோம்? என்ன சொர்க்கத்திலேயே இருக்க போறேன்? இந்த பிரபஞ்சத்தை தான் இருந்தாலும் வேற எங்க இருக்கு? எங்க இருக்கியா? எங்க இருக்கேன்னு என்ன கேள்வி? நீதான் உடம்போட இருக்கிறியா? உனக்கே தெரிய வேண்டியது என்ன கேட்கறது அடுத்தவங்கள? அப்படின்னா அறிவு வேலை செய்யல. அறிவு ஏன் வேலை செய்யாம போச்சு அப்படின்னா மாணவ இருள். அந்த இருளை போக்குறது தான் நோக்கம். அந்த இருளை போக்குறது தான் சாமி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறேன். நண்பர்களே, இந்த ஒரு கருத்தை வலியுறுத்திட்டாலே என்னுடைய சொற்பொழிவு முடிஞ்சிடும். அதாவது இப்ப நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இப்ப மூச்சுக்கு விட முடியல நமக்குன்னு வச்சுக்குவோம். ஆஸ்பத்திரிக்கு வருகிறோம், மூச்சுக்கு விட முடியல, கஷ்டமா இருக்குது அப்படின்னு வருகிறோம். உடனே மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க? கரெக்டா பதில் சொல்றீங்க. வெண்டிலேட்டர், ஒரு வெண்டிலேட்டர் எடுத்து ஃபிட் பண்ணுவாங்க. வெண்டிலேட்டர் ஃபிட் பண்ணணும்னு இப்ப ரெஸ்பிரேஷன் நல்லா போயிட்டு வந்து அது எவ்வளவு ஒரு நாளைக்கு சார்ஜிங் எனக்கு தெரியாது. கேட்டா திரும்ப மூச்சு நின்றுடும். அதனால இந்த வெண்டிலேட்டரை போட்டு விட்டு இந்த மூச்சை ரெகுலேட் பண்ணிடுறாங்க. மூச்சு தானா போகாததுனால வெண்டிலேட்டரை மாட்டிக்கிட்டு மூச்சு இப்ப போயிட்டு வந்துருக்கு. சார், இப்படி வெண்டிலேட்டர் மாட்டி இருக்கிறவருக்கு இப்ப எப்படி சார் இருக்கும்? நீங்க சொல்லுங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. அவருக்கு எப்படி இருக்குன்னு தான் கேட்கிறேன். எப்படி இருக்கு அந்த வெண்டிலேட்டர் மாட்டி? மூச்சு போயிட்டு தான் இருக்கு. ஆனா என்ன எதிர்பார்ப்பாரு அவரு? இந்த வெண்டிலேட்டரை எப்ப கழட்டுவாங்க? நாம எப்ப தானா நம்ம இயல்பா மூச்சு விட முடியும்? அப்படிதானே சார் எதிர்பார்ப்பாங்க. இல்ல இந்த வெண்டிலேட்டர் எனக்கு ரொம்ப அழகா இருக்குது, நான் இதுல ஸ்புட்னிக்ல போற மாதிரி இருக்குது, அதனால இதையே இருக்கட்டும் அப்படியே நான் இதோ யாராவது சொல்லுவாங்களா? மூச்சு விட திணறுகிற பொழுது தருகின்ற செயற்கை கருவியாக வெண்டிலேட்டர் இருப்பது போல அறிவு இயங்க தடைப்படுகிற பொழுது தரப்படுகின்ற வெண்டிலேட்டர் தான் இந்த உடம்பு. அப்ப அறிவு தானாக செயல்பட வேண்டும். இந்த உதவி இல்லாமல் இந்த அசித்து பொருளாக இருக்கக்கூடிய கருவி கரணங்களை சேர்த்து கொண்டுதான் இந்த உயிர் அறிய முடிகிறது. ஏன் இந்த அசித்தை சேர்த்துக் கொண்டு இது அறிய வேண்டும்?
அறிவாக இருக்கிறது தானே அறிய வேண்டியது தானே. இதற்கு எதற்கு அறிவற்ற ஜடமான கருவி தனு புவன போகங்கள் தேவைப்படுகிறது என்று கேட்கிற பொழுதுதான் அந்த இருளை பற்றிய அந்த ஞானம், அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே வருகிற பொழுது அறிவு தானாக செயல்படக்கூடிய பக்குவத்திற்கு அது வந்துவிட வேண்டும். அது வருகிறது. அப்ப அந்த அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமை இருளை, அந்த களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி என்று சொல்லுவது போல அந்த களிம்பை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குவதற்கு நமக்கு பெரியவர்கள் தந்தது எதுன்னு சொன்ன எது? சிவபூஜை. யார் சொன்னது? அவங்களுக்கு சொன்னது ரைட்டா தப்பா எல்லாருக்கும் இல்லாதப்ப நாம மட்டும் அப்படின்னு நீங்க சொன்னது கரெக்ட் தான். சிவபூஜை. சிவபூசையினுடைய நோக்கம் அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை இருளை நீக்கிக் கொள்வது அப்படிங்கிறது. இதுல தெளிவு இருக்காம? நான் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நீங்க சந்தேகம் இருந்தா கேளுங்க, சொல்றேன். அப்ப சிவபூஜையின் நோக்கம் என்ன? அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நீக்கிக் கொள்ளுகிற பொழுது யான் எனது என்கிற அந்த நிலை போய் அந்த தாழ்விடும் தன்மை வந்து சிவத்தோடு சேர்வதற்குரிய தகுதி வந்து விடுகிறது. ரைட்? புரியுதா? இப்ப சாமி யோசனை பண்றாரு, இந்த சிவபூஜையை காட்டிலும் ஃபாஸ்டா இதை அழக வைக்கிறதுக்கு வழி இருக்கா? இந்த சிவபூஜை பண்ணி அதை குறைஞ்சிடும். ரைட் தான். முதலான அந்த ப்ராசஸ் வந்து அப்ப இந்த அறிவிலே பற்றி இருக்கக்கூடிய இந்த ஆணவ மலத்தை, இருளை, அறியாமையை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிக் கொண்டு இருக்கிறோம். சிவபூஜை செய்து போக்கிக் கொண்டு இருக்கிறோம். சிவபூஜை செய்கிற பொழுது அதுல சிவபூஜையில எஃபெக்டிவ் பார்ட்டுங்கிறது கம்மியா தான் இருக்கு இல்லையா? சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாதுங்கிற அந்த எஃபெக்டிவ் பார்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப இதை விட ஃபாஸ்டா இருக்கிறது எதுன்னு போது ஒரு வழி கண்டுபிடிச்சார். ஆணவ மலத்தை அறிவில் இருந்து அகற்றுவதற்கு மிகச்சிறந்த வழியாக இருப்பது சிவனை வழிபடுவதை காட்டிலும் சிவன் அடியாரை வழிபடுவது. இதுதாங்க செய்வோம். சிவனடியாரை வழிபடுவது என்பது மிக வேகமாக நம்முடைய அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை முடங்கச் செய்யும், நுடங்கச் செய்யும், தேய்மானம் கொள்ளச் செய்யும், குறையச் செய்யும். அப்ப நாம நான் சொல்லல, நம்ம திருமூல சொல்றாரு, 1000 சிவன் கோயில் கட்டி பூஜை பண்றதை விட ஒரு சிவஞானிக்கு பூஜை பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நீ இங்க இருந்து தப்பிடுவ. பகரு ஞானி பகலும் பலத்துக்கு நிகரிலை என்பது நிச்சயம்தானே. அகரம் 1000 அந்தனருக்கு ஈலன். அந்தனருக்கு 1000 அக்ரஹாரம் கட்டி கொடுத்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லு. அகரம்னா அக்ரஹாரம். அவங்க அகரம் 1000 அந்தனருக்கு ஈலன். சிகரம் 1000 செய்து முடிக்கலன். 1000 கோயில் கட்டி என்ன பண்றது? பகல் ஞானி பகல் உன் பல, ஒருவேளை உணவு ஒரு சிவஞானிக்கு பகலும் பலத்துக்கு, அந்த பலத்துக்கு நிகரிலை என்பது அடியாருக்கு எவ்வளவு வலிமை பாருங்க. அதனால சுந்தரமூர்த்தி சுவாமி என்ன பண்ணார்? அடியார்னு சொல்லல, அடியார்க்கு அடியே. அதுதாங்க திருத்தொண்டத்தொகை. அதுதான் திருத்தொண்டத்தொகை. அப்ப நாம விரைவாக விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த அடியாரை வணங்கினால் சிவனை வணங்குகிற நிலையிலே ஏற்படுகின்ற அந்த அறியாமை நீக்கம் மிக மிக வேகமாக நிகழும். ஐயா, இன்னும் வேகமாக நிகழ முடியுமா அப்படின்னு கேட்டா, அடியார்க்கும் அடியாராக இருக்கு. இன்னும் அந்த லெவல் கீழே இறங்கி போக 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணிவு, அந்த தாழ்வு வந்துடும். ஒருத்தரை வணங்குறதுக்கு உடம்பு வணங்கணுமே இல்லையா? அவரும் என்ன மாதிரி தானே பஸ்ல வந்தாரு, அவரும் என்ன மாதிரி தானே சாப்பிடுறாரு. நானாவது உட்கார்ந்து வந்தேன், அவர் நின்றுகிட்டே வந்தானே, அவரை எதுக்கு வணங்கணும்?
இல்லைங்களா? இல்ல, அதைத்தான் சொல்லுகிறார். வேர்த்தால் குளிப்பர், பசித்தால் உண்பர், பார்த்தால் நம்மை போல் இருப்பர், ஆனால் அடியாருடைய பெருமையை அகத்தல் அறிந்தேன். இந்த தொண்டர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய ஒரு பெருமையை பெரிய புராணத்துல பறக்க சிவனுக்கு செய்த அடியார்களும் சிவன் அடியாருக்கு செய்த அடியார்களுமாக இருக்கிற அந்த மாதவர் கூட்டம், இந்த மாதவர் கூட்டம் என்பது சிவனுக்கு செய்தவரும் சிவன் அடியாருக்கு செய்தவரும் சிவன் அடியாருக்கு செய்தவருமாக இருக்கிறவர்கள் தான் இந்த மாதவர் கூட்டம். சரி, ஒரே ஒரு மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்தேன். எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் உங்களுக்கு ஷோ அண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லஸ்ட்ரேட் அப்படிம்பாங்க. அது இல்லஸ்ட்ரேட் பண்ணணும். ஒரே ஒரு செய்தி, பெரிய புராணத்தின் செய்தி தான் சொல்லணும். மயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியுமா தெரியாது? புது பேரை கேட்கிற மாதிரி இருக்கீங்க. ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லணும். இருந்தாரா இல்லையா? சிவனேசன் செட்டியார் அவர் யார் காலத்துல இருந்தார்? திருஞான சம்பந்தர் காலத்துல இருந்தார். சரி, நான் வரலாறுலாம் சொல்ல போறது இல்லை. அதுல இருக்கிற ஒரு ஜிஸ்ட் ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்ல போறேன். வரலாறு உங்களுக்கு எப்படி நான் நீங்க எனக்கு சொல்லுவீங்க, அதனால அது நான் சொல்ல போறது. அவருக்கு இப்ப இருக்க காசிமேடு, அந்த காசிமேடு முழுக்க அவருக்கு அப்ப உரிமை நிறைய போட்டு வச்சிருந்தார். சிறிய செல்வந்தர். அவரு பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சீரும் சிறப்பும் உடையவராக விளங்கினார். சிவன் மேல சொல்லனாத பக்தி, கபாலீஸ்வரர் மேல கபாலின்னா போதும் கண் கலங்கி கண்ணீர் அருவியா பெருகி ஊட்டும். அப்படி ஒரு பக்தி அந்த கபாலீஸ்வரர் மேல. அப்படி இருந்தார். அவருக்கு மகவு இல்லை, குழந்தை மகவு இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே அவருக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இந்த சொத்துக்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போற அந்த கவலை இல்லை. அது இல்லை. அவருக்கு என்னன்னா, எனக்கு பின் என்னுடைய சிவப்பணியை தொடர்வதற்கு என் சந்ததியிலே ஒருத்தர் வேண்டுமே என்று கருதினார். பிள்ளை வேணுமே நினைக்கிறது. இவ சிவபாதி இருந்தையர் போய் நின்று வேண்டினார் பெருமான, மகவு வேண்டும்னு கேட்டார். எதுக்கு வேண்டும்னு கேட்டாரு? அவர் கேட்டாரு, சைவம் வளர்வதற்கு, பரசமய நிராகரணம் செய்வதற்கு ஒரு குழந்தை வேணும், நீற்றினுடைய பெருமையை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டார். சிவபாதி இருந்தே பெரிய தவசியல் இல்லையா? ஞான சம்பந்தர் குழந்தையா பிறக்கிறாருன்னா நீங்க அவருடைய தவத்தை நீங்க அப்புறம் வச்சு ஸ்கேல் பண்ணி அளந்துருங்க இல்லையா? 37 சுற்றமும் 100 நரையிலும் 21 தலைமுறை புண்ணியம் செய்தால் தானே இப்படி வரும். அப்படி வந்தவர். அது போல இவருக்கு குழந்தை பேர் இல்லை. அதனால கபாலீஸ்வரர்கிட்ட போய், சாமி எனக்கு ஒரு குழந்தை கொடு, நான் ஒரு குழந்தை பேர் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்கல. பாருங்க, கேட்டிருக்கணும், கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, இவருக்கு ஆண்டுகள் கடந்துருச்சு. கபாலீஸ்வரத்தை கேட்டா செய்வார், செய்வார். எப்ப செய்வார்னு தெரியாது, எப்ப செய்வார்னு தெரியாது. ஆனா இது விரைந்து வேணும். குழந்தை அது உணர ஆரம்பிச்சுட்டார். மிக விரைவில் ஒரு குழந்தை இருந்து அதை வளர்ந்து அதை வளர்க்குற அளவுக்கு நானும் ஜனகாத்திரமா இருந்து இல்லையா? ரொம்ப லேட்டு மேரேஜ், லேட்டு சைல்டுன்னா அந்த குழந்தை அப்பாடா கூப்பிட்டு தாத்தான்னு கூப்பிடும் இல்லையா? அதனால அந்த ஸ்டேஜ் கடந்தாச்சு. இதெல்லாம் நான் அந்த ஆய்வு செய்து அந்த புராணத்திலிருந்து பேசுகிறேன். அவர் என்ன பண்ணாரு, உடனே நமக்கு குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சிவனை நாடுவதை விட வேறு வழி இருக்கிறதுன்னு வந்தார். என்ன செய்தார்? அரிய நீர்மையில் அர்த்தவம் புரிந்து அரண் அடியார்க்கு அர்ச்சனை உலப்பில செய்த நலத்தால் அரண் அடியார்களை அழைத்து அர்ச்சனை செய்து அவர்களை வழிபட்டார் சிவபாதை நம்முடைய சிவனேசன் செட்டியார். எப்படி வழிபட்டார் அப்படின்னு கேட்டாரு. அரிய நீர்மையில் அருந்தவம் புரிந்து அரண் அடியார்க்கு உலப்பில அர்ச்சனை, உலப்பில அர்ச்சனை, எல்லையில்லாத அர்ச்சனை, அவர்களுக்கு
வழிபாடு, வஸ்திரம், உணவு எல்லாம் சிவனேசன் செட்டியார் அள்ளி அள்ளி கொடுத்தாராம். அள்ளி அள்ளி கொடுத்தார். அதை கொடுத்தது சொல்லுகிறார், உரிய அந்நலத்தால் அவ்வாறு செய்த காரணத்தினாலே சிவபெருமானை வணங்கி இருந்தால் கிட்டி இருக்கும், ஆனாலும் தாமதமாகும். ஆனால் அறநடியார்களை அர்ச்சித்த காரணத்தினாலே அந்நலத்தாலே உடனே அவருடைய மனைவியாருடைய திருமணிவயிறு வாய்த்தது என்று சொல்கிறார். இந்த பாட்டு பெரிய புராணத்துல படிச்சு பாருங்க. அரிய நீர்மையில் அருந்தவம் புரிந்து அறநடியார்க்கு அர்ச்சனை புரிந்த அந்நலத்தால் கரியவான் குடல் மனைவியார் பயிரனும் கமலத்தில் உரிய பூமகள் என ஒரு பெண் கொடி உதித்தாள். இப்ப சொன்ன ஒரு அற்புதமான ஒரு நயம் வைத்தார். என்ன நயம் வைத்தார்னா, மனைவியார் வயிரனும் கமலத்து, அந்த சிவனேசன் செட்டியாருடைய மனைவியாகிய வயிறாகிய தாமரையில் இருந்து ஒரு பெண் கொடி உதித்தாள். பெண் கொடி யாரு? பெண் கொடி உதித்தாள். அப்ப தாமரையில் இருந்து கொடி உதித்தாள் அப்படின்னு சேர்க்கிறார் போட்டார். நாம படிக்கிற பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? இயலுக்கு விரோதமா இருக்கு. கொடியிலிருந்து தாமரை வருமே தவிர தாமரையிலிருந்து கொடி வருமா? இல்லையா? இயல்புக்கு மாறாது. கொடியிலிருந்து தான் பூ வரும். பூவிலிருந்து எப்படி கொடி வரும்? இவர் தாமரை பூவிலிருந்து இந்த கொடி வந்ததுங்கிறாரு, இயல்புக்கு மாறா சொல்லுகிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த பெண்ணு பின்னால எப்பொழுதும் உடம்பிலிருந்து எலும்பு சாம்பல் வருவது இயல்பாக இருக்க, எலும்பு சாம்பலில் இருந்து பெண் வரப்போகிற இயல்பில்லாத நிலை இங்கே வரப்போகிறது அப்படின்னு காட்டுறதுக்கு எங்கு கொண்டு போய் அதை வைத்திருக்கிறார் பாருங்க. அவ்வளவு அற்புதமான. அப்ப அடியார்களுக்கு வழிபாடு செய்கிற பொழுது அதை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் குளத்தில் ஐயா கூட சொன்னாங்க. திருவிளையாடல் குளத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் மணிவாசகருக்கு, எழுதரு மறைகள் தேரார் இறைவனை எல்லில் கங்குள் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலை மீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து. 6 கால பூஜை பண்ணாராம் அந்த மணிவாசகர். என்னங்க அநியாயம்! ஒரு கால பூசைக்கே ஊர்பட்ட வம்பு தடை. நமக்கு ஒரு பூஜை செய்யலாம்னா நம்ம செய்ய விடலாம்ல? இத்தனைக்கு நம்ம என்ன முதலமைச்சரா? நமக்கு என்ன வேலை? அதுக்கே 1000 தடை இல்லைங்களா? கற்றவர்கள் உண்ணும் கடியே போற்றி கடடைந்தார் செல்லும் கடியே விடுச்சால் கிட்டவர்கள் உண்ணும் ஆரமுதே போற்றி அடியேனை ஆட்குண்டாய் விட்டார் பால். நாய்களை போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? சாமியை பயந்துவார். யாரு நாய்? நடுவில் போற்றிக்கு நடுவில் நம்ம பேரு. பொறுமையே இல்லாம போயிடும். பூஜை பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபமா? அருகால பூசைனாரு. பகல்ல 3 தடவை, ராத்திரி 3 தடவை. காலையில ஒண்ணு, அந்த உச்சி காலத்துல செய்யற பூஜை, 12 மணிக்கு செய்யற பூஜை, அந்த உச்சி கால பூஜை. அந்த பூஜையில தான் நிவேதனமா கொடுக்கறது, சாப்பிடுவது. அதெல்லாம் சரி, அந்த நேரம் இல்லை. இப்ப அந்த மாதிரி சொல்லுகிற பொழுது எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அரு காலத்து என்றும், பகல்ல 3 ராத்திரி 3 பூசனை விடாது செய்து தொழுத கை தலை மீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைத்த அன்பன். யாரு? யாருங்க பேர் சொல்லுங்களேன். நல்லதான் மாணிக்க வாசகர்னு சொல்லல. அவரு என்ன பேர் சொல்லு? அழுது அடியடைந்த அன்பன். அவருக்கு பேர் வைக்கிறாரு பரஞ்சோதி. அழுது அழுதே பிடிச்சிட்டாரியா. அழுது அடியடைந்த அன்பன்.
அழுது அடியடைந்த அன்பன். மாணிக்கவாசகருடைய துதி, பரஞ்சோதியார் மாணிக்கவாசகரை துதிக்கிறார். மாணிக்கவாசகரை துதிக்கிற பொழுது ஒரு நாளைக்கு 6 கால பூஜை பண்ற பெருமான், அழுதழுதி சிவபெருமானை அடைந்த பெருமான், அவருக்கு நான் அடியேன் அப்படி சொல்றதுதானுங்க நியாயம். என்ன சொன்னாரு பாருங்க, அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு. யாருக்கு? மணிவாசகருடைய அடியவர் இருக்கிறாங்களே, அந்த அடியவர்களுக்கு நான் அடியவனா இருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு அவருக்கு நேரம் அடியவனா இருக்க தகுதி இல்லை. இது இல்ல அந்த பணி. அது அதனால சித்தியார் சொன்ன திரும்ப வலியுறுத்தினார், ஆழ்வனும் தன்மையாம் ஊழ்வெறல் அரிது. அது அதுதான் இந்த தொண்டர்களுடைய சிறப்பு என்று சொல்லி இன்னும் நிறைய வச்சிருந்தேன், நிறைய சொல்லலாம் வச்சிருந்தேன். ஆனா எனக்கு பின்னால பவானி ஐயா முழங்க இருக்கிறார், அதுக்கப்புறம் எழுச்சி உரை இருக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இங்க இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தரல. அது ஞானத்திரள் என்கிற பத்திரிகையில அடியன் ஆசிரியராக இருக்கிறார். இந்த ஞானத்திரள் பத்திரிகை 14 ஆண்டுகளாக வெளிவருகிறது. 14 ஆண்டுகளாக ஒரு பத்திரிகை சஸ்டெயின் பண்ணுது, திருமுறையை மட்டுமே நம்பி. நான் பெருமையா சொல்லுகிறேன், பத்திரிகைகள் எல்லாம் விளம்பரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல ஒரு விளம்பரம் இல்லாமல் வெறும் திருமுறை செய்திகளை மட்டுமே கொண்டு, திருமுறை செய்திகளையும் சும்மா அரைச்சமாவே அரைக்கிற வேலையெல்லாம் கிடையாது நம்மகிட்ட. புது புது செய்திகள் 14 வருஷமா வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப 14 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 15வது வருஷத்துல தொடங்குகிறது. அந்த தொடக்க விழா திருப்பெருந்துறையில ஆண்டு விழாவாக மிகச்சிறப்பாக மலர்கிறது. ஒவ்வொரு ஆண்டு விழாவையும் ஒவ்வொரு ஊர்ல நடத்துவோம். அப்படி ஐயா குறிப்பிட்டாங்க இல்லையா, அவங்க தினந்தோறும் வணங்குகிற கடவுளாக, குருநாதராக வணங்குகிற சண்டமாதம் சோமசுந்தர நாயக்கர் ஐயா கூட அவங்க தர்மயாதீனத்தில் அவங்க சொன்னாங்க. தர்மயாதீனத்துக்கு ரொம்பவும் பிடித்து போன புத்தகம் இது. அவங்க அந்த புத்தகத்தை பார்க்கிறவர்களுக்கெல்லாம், நீ சிவகுமார் எழுதின புத்தகத்தை படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பார். அப்படின்னு கேட்டுட்டு சாமியை கேட்டிருக்காரு. அவங்க அதே வரையே பலர்த்தையும் கேட்டிருக்காரு. ஒருத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், அவர்கிட்ட கேட்டு புத்தகம் இல்லைன்னு சின்னசாமி அப்ப இருந்தது, அதுகிட்ட இருந்து புத்தகத்தை பிடிக்கி கொடுத்துருக்காரு. அப்பதான் சொன்னாங்க, எனக்கு தெரியாது. ஐயா ராஜேந்திரன் ஐயா தான் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த இன்ஃபர்மேஷனை. அது மாதிரி அவரை மிகவும் இந்த ஆதீனத்துக்கு முந்தைய ஆதீனத்தினுடைய உள்ளத்தை பெரிதும் கவர்ந்த நூல் இந்த ராஜாங்க சமயம் என்று சொல்லக்கூடிய சோமசுந்தர நாயக்கருடைய வரலாறு முழுவதும் பல தகவல்களை திரட்டி இதை தந்திருக்க நீங்க வாங்கணும். அதே போல ஞான குழந்தை என்கிற படக்கதை, இது ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க இதுல படக்கதையா இருக்கு. ஆங்கிலத்துல போட்டிருக்கேன். இது ஆங்கிலத்துல போட்டதுனால பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்ல ரொம்ப விற்பனை. இது இந்த புத்தகத்தை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தா இங்கிலீஷும் வளரும், ஆன்மீகமும் வளரும். நீங்க வாங்கி கொடுக்கலாம். தமிழ் தீர்ந்து போச்சு, தமிழ் அடிச்சோம், தமிழ் ஃபுல்லாவே தீர்ந்து விட்டது. ஆங்கிலம் இப்ப இந்த திருப்பெருந்துறையில இதே திருஞான சம்பந்தருக்கு போலவே திருநாவுக்கரசருடைய படக்கதை சிறுவர்களுக்காக வெளிவருகிறது. இங்க உதவி ஆசிரியர் வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட இந்த புத்தகங்கள் இருக்கு. இந்த ஞானத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு வருஷத்துக்கே 250 ரூபாய் தான். 12 புத்தகம் வரும், வீடு தேடி வரும். இந்த புத்தகம் எனக்காக இல்லை, திருமுறைக்காக. இது 250 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. சரவணபவன் எங்க ஊர்ல போய் ஒரு ரவா தோசையும் ஒரு காப்பியும் சாப்பிட்டாலே 250 ரூபாய் பில்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ரவா தோசைன்னு பேரா, அதுக்கு வேற பேரு, அதை விட்டுருங்க. ஆனா இது அப்படி இல்லை. இதை வாங்கி வீட்டில் வச்சிருந்தா பொக்கிஷம் மாதிரி. இந்த செய்திகள் எப்பொழுதும் அவுடேட்டட் ஆகாது, எப்பொழுதும் நமக்கு வேண்டப்படுகிற செய்திகளாக இருக்கும் என்று சொல்லி சொந்த விளம்பரத்தையும் முடித்துக்கொண்டு நான் இந்த அளவில் என்னுடைய இந்த உரையை இந்த அற்புதமான பெரியவர்கள் வீட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம பவானி ஐயா, நம்முடைய ராஜேந்திரன் ஐயாலாம் நேற்று பாருங்க என்கிட்ட இரவுல தொடர்பு கொண்டு 10:30 மணிக்கு தொடர்பு கொண்டு எங்க தங்க போறீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, எல்லா விவரங்களையும் அவங்க ஒரு அன்பின் விருதியினால அவர் கேட்டு தெரிந்து கொண்டார். எங்களுக்குள்ள அதை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க அப்பா எனக்கு ரொம்ப ஆத்மார்த்த அவர். நான் எந்த விஷயம் பண்ணாலும், எந்த விஷயம் விழா நடத்தினாலும் நேராக அவர்கிட்ட போய் சொல்லி
நீங்க வரணும், அவரால் வர முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் வரணும்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அவங்களுடைய தந்தையார் எனக்கு ரொம்ப நெருக்கம். எனவே அப்படி சொல்லி ஐயா அவர்களையும் அவங்க உலக இந்த சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய தலைவர் அவங்க ஒருங்கிணைப்பாளர் அவங்க இவங்கெல்லாம் எல்லாருமே மேடையில் வச்சு இருக்கிறவங்களாம் தகுதி வாய்ந்தவர்கள். இந்த தகுதியிலேயே ரொம்ப குறைந்த தகுதி இல்லாதவன் நான் ஒருத்தந்தான். அதை என்னையும் ஒரு பொருளாக ஏற்றுக்கொண்டு நாய்சிபியை ஏற்று வைத்த இந்த அருள் திரு கூட்டத்தை நான் நன்றியோடு பாராட்டி இவர்கள் தொண்டு வான் சிறக்க வளர்க என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். எல்லா வெற்றிக்கும் பின்னால ஒருவர் காரணமாக இருப்பார். நான் இங்க வந்து இப்படி தூரம் பேசுறேன், உங்களோட இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டேன்னா அதுக்கு பின்னணியில ஒருத்தர் காரணமா இருக்கிறார். அவர் எங்கள் ஐயா சரவணன் அவர்கள் தான் அந்த வந்து தொடக்கத்திலிருந்து இந்த விழான்னு ஒன்று தொடங்கின காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோடு தொடர்பு கொண்டு அன்பை அள்ளி பொழிந்து கொண்டு அவரோடு இருக்கக்கூடிய அடியார்களும் அன்பை பொழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு, திருச்சிற்றம்பலம். ஆன்ம இருளுக்குரிய ஒளியை இந்த மாதவர் கூட்டத்தில் இருந்தால் பெறலாம் என்பதை ரத்தின சுருக்கமாக அற்புதமாக சிறப்புரையாற்றிய நம்முடைய சிவகுமார் ஐயா அவருடைய திருவடிகளுக்கு நன்றியை உரித்தாக்கி, அடுத்ததாக நம்முடைய பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய தலைவர் சுரந்தரை ஞானாசிரியர் நம்முடைய தியாகராஜன் ஐயா அவர்கள் அடியவர்க்கு அடியனாவேன் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுமாறு ஐயாவுடைய திருவடிகளை பணிந்து